காய்ஸ் பார்த்தீங்கன்னா வணக்கம். என்னோட சேனலுக்கு புதுசாக நீங்கள் இப்போ தான் வந்திருப்பீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மைன்கிராஃப்ட் ப்ளே பண்ண போகிறேன். எனக்கு பிடிச்ச கேம் காய்ஸ். வாங்க போவோம். இப்போ வந்து இந்த கேமில் ஆடுன்ட்டு 3 பேர் இருப்பானுங்க. அந்த ஆடை கொண்டா தான் பெட்டு தயாரிக்க முடியும். பெட்டு தயாரிச்சா தான் நைட்டு சர்வே பண்ண முடியும். நைட்டு தானே ஜாலியாக இருக்கலாம் தானே பார்க்குறீங்க. நைட்டு ஜாம்பிஸ் வருவாங்க. அந்த ஜாம்பிஸ் கிட்ட இருந்து காப்பாற்றணும்னா நீங்கள் கண்டிப்பாக பெட்டு செஞ்சு தான் ஆகணும். பெட்டு செஞ்சு தான் நைட்டு ஓட்டி ஆகணும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஆடை தேடிப்போம். மாடெல்லாம் இருக்குது, ஆனால் அந்த ஆடை காணுமே. எங்கடா இருக்கு? மாடை அடிக்கலாமா? வேணாம். முதல்ல போயிட்டு அந்த மரத்தை வெட்டிடலாமா கைஸ்? வெட்டலாமா? வாங்க கைஸ் வெட்டி அதில் கிராஃப்டிங் டேபிள்னு ஒன்று செய்யணும் கைஸ். கண்டிப்பாக அதை செஞ்சால் தான் நீங்கள் எல்லாத்தையும் பண்ண முடியும். வெட்டியாச்சு கைஸ். ஒன்று வெட்டியாச்சு, ரெண்டாவது ஒன்று விட்டுவோம். ஐயோ வெட்டி கைஸ் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோவில் வந்து பெட்டு செஞ்சுட்டு முடிச்சிக்கலாம் கைஸ். இது பார்ட் 1. பார்ட் 2லாம் அப்கமிங் வீடியோஸில் போடுறேன். இப்போ தான் நான் சேனல் ஆரம்பிக்கிறேன். என் தம்பி வந்து இனிமேட்டுக்கிற வீடியோஸில் வருவாங்க கைஸ். ரோப்ளாக்ஸ் போகலாமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து குச்சி அமைத்திடலாம். இதுதான் குச்சி. அப்படியே 4 ஒரு 8 வச்சுப்போம். 8 வச்சாச்சா? இப்போ போய்ட்டு கிராஃப்டிங் டேபிளில் போய்ட்டு எதாச்சும் வைப்போமா? என்னடா அது மற முடியுது. டெய் என்னாச்சு? ஃபோனு பக்காயிடுச்சு கைஸ். என்னாச்சு? பட்டன் இல்லை. உள்ள போ. என்னடாச்சு? நவர மாட்டேங்குது கைஸ். என்னாச்சு? இன்னும் பட்டன்லாம் தேவையில்லப்பா. எனக்கு கிராஃப்டிங் டேபிள் செய்யணும். இப்படி வச்சோம்னா கிராஃப்டிங் டேபிள். இதுக்கு போய் தான் கிராஃப்டிங் டேபிள். இருங்க ஓரமாக போய் போடுவோம். இந்த ஓரமாக போய் போடு. நைட் ஆனால் ஜாம்பிஸ் வருவானுங்களே. ஜாம்பிஸ் கூட பரவாயில்ல கைஸ். க்ரீப்பர்னு ஒன்று இருப்பான். எங்கடா எங்கேயே போட்டான்? உடைக்கலாமா? வேணாம் விடுங்க, அப்படியே உள்ள போகும் கைஸ். க்ரீப்பர்னு ஒருத்தன் வருவான். வெடிச்சிரும் டொம்முன்ட்டு. அவங்ககிட்ட தள்ளியா இருங்க நீங்கள் விளாடுற மாதிரி இருந்தால். இப்போ வாங்க போய்ட்டு செய்வோம். இது ஸ்வாடு, இது பிக்காக்ஸு, இது ஆக்ஸு, இது ஒன்று செய்வோம். இது செய்வோம். என்னடா டச் ஆக முடியுது? பிக்காக்ஸு ஐத்து. என்னடா குச்சி மாரி வருது? பிக்காக்ஸ் தான் வேணும் நமக்கு. என்னடா பிக்காக்ஸ் வர மாட்டேங்குது காய்ஸ். இது கூட ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. பிக்காக்ஸ் வர மாட்டேங்குது. அமுக்கு. என்னடா இது? எனக்கு வந்த சோதனை நண்பர்களே. முடியல நண்பர்களே. இந்த பிக்காக்ஸ் வர மாட்டேங்குது நண்பர்களே. கஷ்டப்பட்டு எடுக்கிற நண்பர்களே. என்ன நண்பர்களே இது வர மாட்டேங்குது? இருங்க இப்படி வச்சு பார்ப்போம். நம்மளே கையால் வச்சு பார்ப்போம். சொந்த கை அப்படின்ட்டு. என்னங்க இது தானா வருது? எங்க நான் இந்த இருக்குல்ல நீட்டா எல்லாம் நான் செய்யவே இல்லைங்க. அதுவே வருதுங்க. இப்போ இது உடச்சி எடுத்துன்னு போய் மேலே எங்கேயாச்சும் போடலாமா? எங்கே போடலாம்? எனக்கு ஆடு வர தேவைங்க. நைட் ஆயிடுச்சுன்னா அவனுங்க வருவானுங்க. ஐயோ இந்த கேமில் நம்ம வந்து பார்ட் எவ்வளோ வரைக்கும் போடலான்னு தெரியல. நிறைய போவோம். எங்கே வரைக்கும் போடலாம்? இங்கே பெட்டு போடலாமா? நல்ல இடமா இருக்குதா? இல்லை நல்லாவே இல்லையே இதெல்லாம். இல்லை அங்கேயே எங்கேயாச்சும் போடலாமா? இங்கே போடலாமா? இல்லை கீழே போடலாமா? முதல்ல ஆடை போய் கண்டுபிடிப்போம். ஆடு எங்கே இருக்குது? ஆடு வேணும் எனக்கு. ஆடுங்க ஏங்க, இந்த ஆடை கொல்லாமல் இன்னைக்கு விட மாட்டேன். ஆடு எனக்கு கடித்து விட்டது. ஐயோ மெயின் பண்ணுறேன். அடி தம்பி அவுட். சீரம் கைஸ். உள்ளுன்னு ஒன்று கொடுத்துருக்கான் பார்த்தீங்கன்னா. இங்கே ஒயிட் கலரில் இருக்குது. இதுதான் இன்னைக்கு நம்ம ஜாம்பிஸ் கிட்டன்னு காப்பாற்ற போடு. இது வெறும் பேசி தான். இனிமேல் போவோம். இப்படிக்கா போகலாமா? ஐயோ கடல்லாம் இருக்குங்க கைஸ். கடலில் போனால் யாரும் வந்து அடிப்பானுங்க. இந்த சின்ன வழியாக போயிடலாம். சூப்பர். இந்த வழியாக அப்படியே கிராஸ் பண்ணி போயிடலாம் நண்பர்களே. அப்படியே இனிய புத்தாண்ட வாழ்த்துக்கள். கொஞ்சம் ஜாலியாக இருங்க வீட்டில் கைஸ். என்ன கைஸ் இது? ஓகே கைஸ் இருங்க. மேலே ஏரியாச்சு இருங்க. ஆடு ஸ்மெல்லு வருது. ஆடு ஸ்மெல்லு சும்மா தான் கைஸ். சும்மா விளாட்டுக்கு. இருங்க போவோம். போய் பண்ணிலாம் இருக்குது கைஸ். ஆனால் ஆடு மட்டும் காணும் கைஸ். ஆடே கடிச்சு விடு. என்ன கைஸ் இந்த ஆடை காணும்? ஆடு எனக்கு வேணும். அங்கே ஏதோ ஆடு மாதிரியே வெள்ளையா இருக்குது. வெள்ளையா ஆடு இருக்கு. வெள்ளை கலர்ல இருக்கு. எங்கடா ஆடு மாதிரியே இருந்தது? எங்க ஆடு? அங்கே பாருங்க ஆடு. இதை போய் பிடிச்சி இன்னைக்கு இதை வறுத்துற வேண்டிதான். ஐயோ என்னங்க இது? எப்படி சூப்பரா ஏங்க 2 ஆடு சூப்பர். இன்னைக்கு பெட்டு செஞ்சுட்டு முடிச்சிக்கலாம் வாங்க. गाइस இந்த ஆட அடிக்குது ஒரு பெரிய தொலைய போச்சு. அடிச்சாச்சு गाइस. ஏய் மேல போயிடலாம். இப்போ நம்ம பெட் மட்டும் செஞ்சா போதும்.
பெட்டு செஞ்சிடலாம் வாங்க. ஓடலாம் 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 ஓடலாம். சீக்கிரமாக போகலாம். மேலே போ மேலே போ மேலே போ. இங்கேயே போட்டுடலாமா பெட்டை? இல்லை கொஞ்சம் இங்கே போய் போடலாமா? இல்லை நல்லாவே இல்லை, இடம் நல்லாவே இல்லை. அங்கேனா நீட்டாக இருக்குது. அது மேலே போய் மேலே போய் நல்லா இருப்போம். சரியான பாட்டு இருந்தால் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். கைஸ் நல்லா தான் கைஸ் இருக்கு. வாங்க இவங்க போட்டுருவோம். கிராஃப்டிங் டேபிளில் நீங்களே ஒன்று வச்சு பெட்டு செஞ்சிடும் தான் கைஸ். இதுக்கு இப்போ எதாவது பெட்டு நல்லா அழகாக இருக்கா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இது அமுக்கணும். என்னடா இது டச் ஆக மாட்டேது. அமுக்கடா கைஸ். ஒர்க் ஆக மாட்டேது கைஸ். ஐயோ போச்சா? இல்லை போய் பார்ப்போம். ஒர்க் ஆகல. வெளிலண்டு உள்ளே போவோம் கைஸ். உள்ளே தூக்கி நம்மளே இப்படி வைப்போம். டேய் அப்படி போடா. டேய் கொஞ்சம் கொஞ்சமாக போடா கைஸ். இப்போ இந்த கட்டையை தூக்கி இப்படி போடு. மைன்கிராஃப்டில் பார்த்தீங்கன்னா கட்டமாக காமெடியாக இருக்குங்க கைஸ். உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல. வாங்க இது அமுக்கும். என்னடா வர முடியுது அமுக்கு. வந்துச்சு கைஸ். வாங்க இதை இங்கே போட்டுருவோம். இப்படி பெட்டு தூரமாக இருக்குதா கிட்ட போவோம் கைஸ். இதுக்கு இப்போ தான் ரீஸ்பான் செட்டு. இந்த செட்டை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் செத்தா இங்கே தான் ஸ்பான் ஆவீங்க. என்ன பொருள்லாம் இங்கே கிடக்கும். வாங்க இதை உடச்சி அந்த ஓரமாக போட்டுருவோம். எங்கே போடலாம்? அந்த ஓரமாக போட்டுடலாம். யாரா போடு. போட்டாம்பா. சூப்பர். பெட்டு தூக்கி போட்டாச்சு. ரீஸ்பான் செட் பண்ணாச்சு. 2 வாட்டி பண்ணலாம், 1 வாட்டியும் பண்ணலாம். உங்கள் இஷ்டம். அப்பா அடி வாங்கணும் கைஸ். இப்போ போய்ட்டு என்ன பண்ணலாம்? போர் அடிக்குது கைஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் கைஸ். பை பாய். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.